அதெல்லாம் மழுப்ப கூடாது. உங்க இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும். அதே மாதிரி எங்க சைடுலயுமே கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். இந்த கேரக்டர் யாரு இப்ப? எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முடிச்சதே இல்லை. என் மைண்ட் வாய்ஸ் வெளில சொல்லிட்டா, நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. நான் எங்க இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ரெண்டு பக்கமும், எதுவுமே தெரியல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். வாங்க 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 வாங்க. பல நட்சத்திரங்கள் இங்க இருக்காங்க, பார்வையாளர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? சார், கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. அவ்வளவு வெறியாச்சு. பொம்பளைக்கு அடக்க இருக்கு, அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. ஏன் இவ்வளவு பண்ணணும்? அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டியதானே. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தைய அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்தணும். என்னடா பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுனே தெரியல, அடிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. ஃபரீனா, என்னமா அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம், நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. ஏன்டா யாருமே சொல்லவே இல்ல. எங்க இது மாதிரி ஃபரீனா தாக்கப்பட்டார்? ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்கு ஏதோ டவுன் சவுத் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது கூட்டத்துல வந்து ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா புடிச்சு இழுத்துட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது? சார், எனக்கு தங்கமயில் அம்மா சார். நானா? என்ன கொடுத்துற நீ? ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்கள பார்த்தவொடனே கோவம் வருது. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. இவங்களை பார்த்தா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒன்னு இருக்கும்ல. ஏமா இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். ஆமா இல்ல இல்ல ஆமா, எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லியாச்சு. அவங்க நல்ல ஃபேமிலியா தான் சொல்லி இருக்காங்க. 8 பவுன் போட்டு 80 பவுனுக்கும் போலி நகையை போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம், அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். என்னடா நடக்குது இங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முடிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது, என்ன பேச்சு? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. வேற யாரை பார்த்தோன்னே கோபம்? காவேரி ஓவரா டார்ச்சர் பண்றாங்க சார். அவருக்கு லீடு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லா ராகினி சார். என்ன தேடுறாங்க? காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலாம்னு ஆன் பண்ணா இவங்க பண்ற இரிட்டேஷன்ல பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. இல்லை, இது பிரியா தம்பி மேடம் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீ ஆனா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும் காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார் இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. பழைய கதை என் கதை. அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஓ, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி? ஆமா சார், எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையும் சரமாரியா வந்து தடுத்துட்டு இருந்தாங்க சார். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணு கோபத்துல திரும்ப பழி வாங்குது. ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட் லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால அவங்க பண்ணதா இல்ல சார். ஏன் மாமா பையன் சபாஷ், சரியான போட்டி. ஏன் மாமா பையன் சார் அவன். உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல சார். உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. நிவினுக்கு என்ன பிடிக்காது சார், நான் ஒத்துக்கிறேன். அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். இது மட்டும் எப்படி சரி? உனக்கே நல்லா இருக்குதா?
சார் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. தலை சுத்துதான், என்னால தாக்க முடியலடா. விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. அதுக்கு என்னங்கிறப்ப அதே மாதிரி எங்க சைடுலயுமே கல்யாணம் பண்ணா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். இந்த கேரக்டர் யாரு இப்ப? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிற. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் போக பாக்குறேன். அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரியாதுல, அன்பு என்கிட்ட தான் லவ் சொன்னாரு. டேய் இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு ஓடி போனேன். பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்? நீ எப்படி அவனை நினைக்கலாம்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நான் ஊரை விட்டு ஓடி போனதால என் ஊரை ஃப்ரெண்ட் விட்டு வேற ஓடி போனீங்களா? ஒரு தப்பான பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் விக்கிற அளவுக்கு போயிட்டான். ஐயோ, பதறாத. ஆக ஒண்ணு தெரியுது, எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. ஆமா அதான் மண்ணா, அதேதான். நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க யாரு? கண்மணி சார் இது வேற சீரியல், அது வேற சீரியல் சார். டேய் என்னடா கன்னித்தீவு மாதிரி இது முடியவே முடியாதாடா. பாவி ஊருக்கே உபதேசம் பண்றாரு எங்க அண்ணன் உறைஞ்சு போய் நிக்கிறான். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? எந்த சீரியலை ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே. ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துரு. விஜய் டிவி ஃபுல்லா ஃபுல்லா இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்ன என்னென்னலாம் திட்டி இருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். என் பையன், நீங்க என் மகன். ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. வேற யார நேர்ல பார்த்த உடனே கோவம் வந்துச்சு? சாந்தியம்மா அவங்க நடிக்கவே வேணாம் சார், அவங்கள பார்த்தாவே கோவமா தான் வரும். பார்த்தாலே கோவம் வருது. ஆமா சார். பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு எங்களுக்கு வந்து கண்மணியே பிடிக்காது. எங்களை கண்மணி பிடிக்கும். நல்ல பொண்ணு தானே, ஏன் பிடிக்காது? உங்களையும் உங்க வீட்டுக்காரங்க கூட அதுதானே ஒரு வாட்டி சேர்த்து வச்சுது. குற்ற உணர்வு காலான வில்லி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்களையும் உங்க கணவரையுமே கண்மணி தானமா சேர்த்து வச்சுச்சு. அந்த நன்றி இல்லையா உங்களுக்கு? சேர்த்து வச்சு இப்ப என் கணவன் என் கூட இல்லையே. அவர் இல்ல. அதுக்கு நீ நல்லபடியா இருந்திருக்கணும். இல்ல சார், நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ஓடி போயிடுறது, வெளியூருக்கு போயிடுறது. கண்மணி கல்யாணமே ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு ஒரே ஒரு பொய் சொன்னாங்க. அது பொய் தானே, அது பொய் தானே, ஒரே ஒரு பொய். என்னையா இது? இதே உங்க வீட்டுல நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாதகத்தை பொய்யா கொண்டு வந்து கொடுத்துனா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? பண்ணா ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஆஹா கல்யாணம்ல இருந்து கௌதம் ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க, கீழேயும் விழுந்துட்டாங்க சார். காப்பாத்த கூட இல்லாம ரவுடிங்களை வச்சு கடத்திட்டு போய் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. வந்து எனக்கு என்னன்னா அந்த அவங்க ரொம்ப பெரியா இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. செத்தாங்களா இருக்காங்களான்னு கூட பார்க்கல. அவங்க அம்மாவும் திருந்துற மாதிரி இருந்தாங்க, அப்புறம் தான் திருந்துனாங்க. அவங்க நீங்க கண்ட விட்டு அவர் அமிச்சாதீங்க பாத்தீங்களா? தாங்கவே முடியல. அப்பலாம் நினைப்பேன், ஏன் தம்பி இப்படி பண்றன்னு சொல்லி பல்ஸ் அறையலாம் போல இருக்கு எனக்கு. சினிமா பார்க்க போயிருந்தேன். ஒரு ஆன்ட்டி வந்தாங்க, வந்து அடிக்கிறக்காக வந்தாங்க. பக்கத்துல வந்துட்டு ஈஸ்வரன் எப்படி குடும்பப்படுத்தி நீ என்ன அடிச்சுட்டு போறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி ஓடி வராங்க. என்னக்கா திருப்பி அடிக்கணுமா என்னன்னு? இல்ல எங்க அப்பா மாமியார் இருக்காங்க, அவங்க வந்து உன்னை அடிக்கணுமா அவங்க கூட்டு வராங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். சிவகவிதா என்ன கேட்கணும் என்கிட்ட? மேடம் அது கூட பிள்ளை மாதிரியே கேக்குறீங்க. என்ன கேட்கணும்? அப்படிதான் பேசுவேன். ஏன் உண்மையை சொல்லல? பணக்கார குடும்பம் கிடைச்ச உடனே சொத்து பத்து பார்த்த உடனே ஆசைப்படவே இல்ல மேம். அவங்க காசுக்கு ஆசைப்படவே இல்ல. அப்புறம் ஏன் சொல்லல? அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லல அப்படிதான் பண்ணுவேன். உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கல, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒரு மாமியார் தான் திட்டி விட்டுருவேன் அப்படின்னீங்க. ஆளு சவுண்டே குறைஞ்சு போச்சு. ஒத்த மாமியார் போட்டுல மொத்த மருமகள் அடங்கிட்டீங்களே. நீ பொத்திட்டு உட்கார்ற. வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை காப்பாத்த போறது தமிழ்ச்செல்விதான். அப்படியா?
ஜென்ரலா சீரியல்ல பாம்பு தானே கடிக்கும், இப்ப வண்டெல்லாம் ஒரு பாம்பு காமிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும். ஓ அதனால வண்டாக்கிட்டாங்க சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். தெளிவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா எப்ப வெளியில போயிட்டு வந்து ஜாயின் பண்ணாலும் புரியுது. தேங்க்யூ. ஆக்சுவலா ஸ்னேகா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? டெல் மீ டெல். சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? ஒரு நிமிஷம். லவ் பண்ண பொண்ணு காதலிச்ச ஒருத்தனுக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? இல்ல தேடி அதெல்லாம் மழுப்ப கூடாது. உங்க என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீ பாட்டுக்கு போய் தாலியை கட்டிட்டு வருவ, வந்தீங்க என் பையனை அவமானப்படுத்துவ, நான் உன் கால்ல விழுந்து கதறேன். அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் நடுறோம். பையன் தானே பண்ணாரு. இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு. சீரியல் மாதிரி உங்க அடிக்கடி போயிட்டான். தவறுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கேள்வியே no more questions. தவறு அவ்வளவுதான். இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த பிளாயிண்ட்ல வில்லன்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல நம்ம ஜெயிச்சிரோம். டோன்ட் வரி. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் சார் திருப்பி அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. நீங்க என் மைண்ட் வாய்ஸ் வெளில சொல்லிட்டா நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. நான் எங்க இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ரெண்டு பக்கமும், எதுவுமே தெரியல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.